Hello everyone, இன்னைக்கு 10th physics unit 1 answer in detail 7th question பார்க்க போறோம். Give the application of universal law of gravitation. Universal law of gravitation ஓட application, அதாவது அதோட usesலாம் வந்து என்னன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம ஒண்ணா பார்ப்போம். First வந்து gravitational law, அதாவது universal law of gravitation என்னன்னா எந்த ஒரு மாஸ் இருக்க ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு மாஸ் இருக்க ஆப்ஜெக்ட்டை என்ன பண்ணும், ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குல்ல, ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா அதை அட்ராக்ட் பண்ணும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். அதில் அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ் தான் வந்து என்னது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் இந்த லா. நெக்ஸ்ட் அதோட அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஹெவன்லி பாடிஸ். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஹெவன்லி பாடிஸ்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஹெவன்லி பாடிஸ் அப்படின்னா என்னன்னா, நமக்கு இப்போ சன், மூன், ஸ்டார்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட மாஸ், ரேடியஸ், சைஸ் இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்றதுக்கு யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் நியூ பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ். புது புது பிளானட்ஸும் ஸ்டார்ஸும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதான். இப்போ நமக்கு எல்லா பிளானட்ஸுமே நம்ம கண்ணில் டெலஸ்கோப்லலாம் விசிபிளா இருக்காது. சில பிளானட்ஸ் வந்து நமக்கு தெரியாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளானட் ஸ்டார்ஸ்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்கன்னா, இப்போ நமக்கு இங்க ஒரு பிளானட் இருக்கு, பக்கத்துல ஒரு ஸ்டார் இருக்கு. இந்த பிளானட்டுக்கு வந்து என்ன இருக்குன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த பிளானட்டுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க ஸ்டாரை அட்ராக்ட் பண்ணும். அதனால இந்த ஸ்டார் என்ன பண்ணும்னா அதோட மோஷன் வந்து சேஞ்ச் ஆகிறத என்ன பண்ணுவாங்க, சயின்டிஸ்ட்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாரோட மோஷன் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு தென் அதை வச்சு அவங்க டிஸ்கவர் பண்ணி இங்கே வந்து ஒரு ஸ்டார்ஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பிளானட் இருக்கு. ஸோ இது மாதிரிலாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்த அப்ளிகேஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ். இப்போ நம்ம போன அப்ளிகேஷன்லேயே பார்த்தோம், ஒரு பிளானட்டோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது, அந்த ஸ்டார் அதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டார் வந்து இந்த பிளானட் அட்ராக்ட் பண்ணுது. அதனால இந்த ஸ்டார் வந்து ஸ்ட்ரெயிட்டா மூவ் ஆகாம கொஞ்சம் சைட் பை சைட் மூவ் ஆகிட்டே இருக்கு அதோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால. ஸோ இப்படி மூவ் ஆகுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வாபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாபிளை வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாரோட மாஸ் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் தேர்ட் அப்ளிகேஷன். தென் ஃபோர்த் அப்ளிகேஷன் வந்து என்னன்னா ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ். அதாவது இப்போ நம்ம எர்த்ல இருக்கோம், ஓகேவா, இப்போ அதுல ஒரு ரூட் சம்திங் வளர்ந்துச்சு, ஒரு செடி வந்து நம்ம விதைக்கிறோம்னா அந்த ரூட் வந்து கீழே எர்த்தை நோக்கி தான் வந்து வளருது. இதுக்கான ரீசனுமே என்னது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் நமக்கு இதுவுமே நடக்குது. ஸோ இப்படி எர்த்துக்கு வந்து இந்த ரூட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மூலமா இருக்குதுல்ல. ஸோ இந்த கான்செப்டை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை தான் ஜியோட்ராபிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்த அப்ளிகேஷன் வந்து என்னன்னா ப்ரெடிக்ஷன் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ்னா பிளானட்ஸ் இருக்கு, சேட்டலைட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம், அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து எந்த பாத்தில் ட்ராவல் ஆகும்னு சயின்டிஸ்ட்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இதுதான் இதோட ஓவரால் அப்ளிகேஷன். நம்ம ஓவராலாக என்னென்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஹெவன்லி பாடிஸ், அதாவது சன், மூன், ஸ்டார்ஸ் இது மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸோட மாஸு, தென் அதோட ரேடியஸ் இருக்கா, அதெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் நியூ ஸ்டார்ஸும் பிளானட்ஸும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா அந்த பிளானட்டோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால இந்த ஸ்டாரை வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதனால நம்ம புது புது ஸ்டார்ஸ், பிளானட்ஸ்லாம் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. தென் மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொன்னோம், வாபிள் அப்படின்னு சொன்னோமா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அந்த பர்டிகுலர் ஸ்டாரோட மாஸ் எவ்வளோ இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தென் ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ். இதில் நம்ம என்ன பார்த்தோம், ஜியோட்ராபிசம் டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த லா ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். தென் அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ், அதாவது நம்ம சேட்டலைட் பிளானட்லாம் வந்து எங்கே ட்ராவல் ஆகுது, அதோட பாத் வந்து எப்படி இருக்குன்னு சயின்டிஸ்ட்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் ஓவராலான யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனோட அப்ளிகேஷன். தேங்க்யூ.